ஒரு வார பயணமாக சென்று 9 மாதங்கள் விண்வெளியில் சிக்கிக்கொண்ட நாசாவின் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன காரியம் இந்த உலகையே திரும்ப பார்க்க வைத்துள்ளது. What is your life lesson or takeaway from these 9 months in space? Well, in answer to your question, I can tell you honestly, my feeling on all of this goes back to my faith. It's bound in my Lord and Savior Jesus Christ. He is working out His plan and His purposes for His glory throughout all of humanity. இந்த 9 மாத தாமதம் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தது என்று நெறியாளர் கேட்கும் பொழுது புட்ச் வில்மோர் அவர்கள் சொன்னார், நான் எல்லாவற்றிலும் என்னுடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைத்திருந்தேன். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் மீது அதிக நம்பிக்கை. அவர் செய்கிற காரியம் கட்டாயமாய் தடைப்படுவதில்லை. அவர் இந்த உலகுக்கு செய்யக்கூடியவைகளை தடுக்கவும் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 139 7, 8 வசனங்கள் சொல்லுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக நாம் எதையும் செய்ய முடியாது என்பது இதோ இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக புரிகிறது. இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தில் அவர்கள் திரும்பி பூமிக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் வந்து சேர்ந்தது அவருடைய கிருபை என்று சொன்னால் அது மிகையாகாது. இதோ இந்த நாளிலே இந்த சத்தியத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் செய்கிற நன்மையை நினைத்து அவரை அனுதினமும் துதித்து அவரை மகிமைப்படுத்த நாம் கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த செய்தியின் மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென். இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஒன் காட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடு குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. Glory to God.